அரசு மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றேன். நாங்கள் வருஷம் ஏதோ ஒரு புதுமையாக விநாயகர் செய்வோம். அது சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவு பேப்பரில் முழுக்க பேப்பரில் செஞ்சு விநாயகர் செய்வோம். இந்த வருஷம் இந்த ஜீவனம் ஸ்கூலில் 11th பெயிண்டிங் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங் குரூப் மொத்தம் 10 மாணவர் இருக்காங்க. அந்த 10 மாணவரும் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் கல்வி ஞானத்துக்கு தரக்கூடிய வித்யா விநாயகர் செய்ய முடிவு பண்ணோம். கடந்த ஒரு 7 நாட்களாக நாங்கள் 10 மாணவர் சேர்ந்து இந்த பேப்பரில் செஞ்சு வித்யா விநாயகர் செஞ்சுருக்கோம். அரசு விதிமுறை 100 வருடம் வித்தியாசமாக இருக்குது. இயற்கை முறையில் தயாரிக்கிறது. இதுக்கு வரவேற்பு இருக்குது. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா எல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் முழுக்க பேப்பர் பயன்படுத்திய பேப்பரை ஒரு ரீசைக்கிள், எங்கள் ஸ்கூலில் நிறைய பேப்பர் இருக்கும், அது மாதிரி ரீசைக்கிள் மறுசுழற்சி சொல்லி அந்த பேப்பர் எடுத்து நாங்கள் செய்யக்கூடியதுனால சீக்கிரம் மக்கிடும். அப்போ பொதுமக்கள் நல்லா இருப்போம். அதுவும் இல்லாமல் எங்கள் பேப்பருக்கு நிறைய பேர் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர், ஸ்கூல்ஸ் இருக்கிற பழைய பேப்பர் கலெக்ட் பண்ண இந்த ஒர்க்கு பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி விநாயகர் நீங்கள் ஊரோடு செய்கிறதுனால அந்த விநாயகர் சிலைகளுக்கான கொடுக்கறதுக்கான ஆர்டர் ஏதாவது வருது, அதனால வருமானம் ஏதாவது வாய்ப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வருஷம் செய்யறதுனால எங்களுக்கு ஆர்டர் வருது. பெருசாக சின்ன வீட்டுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலி கல்யாணம் அப்புறம் அந்த பர்த்டேக்கெல்லாம் எங்கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட கிஃப்ட்டை வாங்கி போகிறாங்க. அதனால் பசங்களுக்கும் ஒரு வருமானம், படிக்கும் போதே ஒரு வருமானம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க நான் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு B1 படிக்கிறேன். இப்போ எங்களை பெயிண்டிங் குரூப்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. நாங்கள் 9 பேர் சேர்ந்து இந்த விநாயகர்லாம் உருவாக்குறோம். இதை நாங்கள் உருவாக்கி இது மேலே ஃபஸ்ட்டு நாங்கள் பேப்பர் எல்லாம் போட்டு ஒட்டி அது மேலே இப்போ பெயிண்டிங் பண்ணி இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.